நம்ம ராமேஸ்வரம் சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம என்ன பிளான் பண்ணோம்னா, நம்ம டைரெக்டாக வந்து ஃபைனலாக இருக்கக்கூடிய தனுஷ்கோடிக்கு போயிடலாம். அங்கேருந்து அப்படியே ரிட்டர்ன் வரும்போது ஒவ்வொரு பிளேஸாக பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறது எங்களோட பிளானாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து தனுஷ்கோடிக்கு போயிட்டுருந்தோம். ஸோ அங்கே போகிற வழியிலே வந்து ஒரு செக் போஸ்ட் பண்ணி நிப்பாட்டி இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணி அதுக்கு ஒரு டிக்கெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் தூரம் உள்ளே போக வந்து 2 சைடுமே அழகான வியூ, சூப்பரான 2 சைடு கடல், நடுவில் நம்ம வந்து காரில் போகிறது வந்து செம்மையாக இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. 2 சைடு கடலை பார்த்துட்டு நடுவில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. அண்ட் நாங்கள் போகிறப்ப வந்து அப்போ தான் மீன் பிடிச்சிருந்தாங்க. அதை பார்க்க நிறைய கூட்டம் இருந்தது. சரி நம்ம இறங்கி போய் பார்த்து லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து ரியாலிட்டியே புரிஞ்சுது. செம்ம க்ரௌடு. நம்மளால் கார் பார்க்கிங் கூட இடம் இல்லை. எப்படின்னா வெயிட் பண்ணி நம்ம வந்து காரை பார்க் பண்ணுற மாதிரி இருந்தது. ஒரு கார் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம போய் பார்க் பண்ணோம், அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பொங்கல் ஹாலிடேஸ் அப்படின்னா செம்ம க்ரௌடு. அண்ட் விஹானா வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணா. நல்லா தூங்கிட்டு இருந்தா. கடலை பார்த்தோன்னே அவளுக்குள்ள ஒரு சிரிப்பு. நான் நினச்சே பார்க்கல அவள் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுவான்னு சொல்லிட்டு. அவளுக்கு என்ன தெரிஞ்சதுன்னு தெரியல. பட் கடலை பார்த்தோன்னே அவள் ரொம்ப குஷியாயிட்டா. அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய முடியெல்லாம் வந்து கந்தரகோலமாக பறந்துட்டு இருந்தது. சரி ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா சுத்தமாக முடியல. அவ்வளோ காற்று. பட் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்க சூப்பராக இருந்தது. இந்த அரிசல் முனை அங்கேருந்து இலங்கை தேடியோ இங்கேருந்து போனால் இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த கிழிஞ்சல்கள், சங்கு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அங்கே. அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது செம்ம டிராஃபிக்கு. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா விஹானா வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கையிலே வச்சுட்டு இருந்தோம். குழந்தைக்கு ரொம்ப உடம்பு வலிக்கும்னு சொல்லிட்டு டிராஃபிக் வேறு. அவள் அழ ஆரம்பிச்சிட்டா. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் வந்து நாங்கள் கார்லேயே ஒரு தொட்டில் ரெடி பண்ணிட்டோம் அவளுக்கு. அவள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அந்த டிராஃபிக்கெல்லாம் முடிச்சு கிளியராகி நாங்கள் ராமேஸ்வரம் போகிறதுக்கே எங்களுக்கு மோர் தென் 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. அண்ட் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய சர்ச் அதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.